வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. நான்கு 11/2016 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி. இன்று திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் புறப்பாடு கண்டருளல். சுப முகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகசீரிஷம்.
வாழ்வுக்கு தேவையான வழிகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்த திருமூலர் மிக முக்கியமான ஒரு இடத்தை சொல்லுகின்றார். 3ஆம் தந்திரத்திலே 17வது தலைப்பு வாரசூலம். அந்த காலத்தில் சொல்லுவார்கள், இன்றைய தினம் எங்கேப்பா போகிற? கும்மிடி பூண்டியா? கிழக்க போறிய? இன்னைக்கு கிழக்கே சூலம் போகாதேம்பாங்க. தாத்தா பாட்டி காலத்தில். இப்போல்லாம் யாருங்க அதை கேட்கறது இல்லை. அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுகிறார் திருமூலர். சூலம் என்றால் என்ன? திருமூலர் சொல்லுகிறார், ஒவ்வொரு பூமியினுடைய இயக்கத்தில் ஒவ்வொரு கிழமையில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு திசைக்கும் இருக்கிறது. சில திசையில் சில ஈர்ப்பு சக்திகள் இருக்கின்றது. உதாரணமாக கப்பல் போகிறது என்றால் கடலில் கப்பலுக்கு கிழக்கு மேற்கே கிடையாது, தெரியாது. எப்படி தெரியும்? சூரியன் உதிப்பதை வைத்து தான் கிழக்குன்னு கண்டுபிடிப்பாங்க, மறைவதை வைத்து மேற்குன்னு கண்டுபிடிப்பாங்க. எனவே அந்த கப்பலுக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, அங்கே உள்ள காந்த ஊசி எப்பொழுதும் வடக்கு நோக்கியே திரும்பி இருக்கும். வடக்கு திசை நோக்கியே காந்த ஊசி திரும்பி இருக்கும். அதுதான் அந்த திசையினுடைய ஒரு ஈர்ப்பு. இப்பொழுது கூட தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கக்கூடாது என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி. இதைத்தான் வாஸ்து என்று சொல்லுகிறார்கள். இன்றைய தினம் வாஸ்து சீனாவுக்கு போய் மீண்டும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. அந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது திருமூலரிடமிருந்து சென்றது. அந்த சூலம் என்று சொல்லுகிறார். எந்தெந்த நாள் எந்தெந்த திசையில் சூலம். 797வது 2 பாட்டு தான் இந்த அதிகாரத்தில். 797வது பாடலில் சொல்லுகிறார், வாரத்தில் சூலம் வரும் வழி கூறுங்கள், நேர் ஒத்த திங்கள் சனி கிழக்கே ஆகும், பார் ஒத்த சேய் புதன் உத்திரம் பானுநாள், நேர் ஒத்த வெள்ளி குடக்காக நிற்குமே. ஒரு அருமையான தகவல் இது. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும். இதை நம்ம கண்மூடித்தனமாக மறுத்துவிடக்கூடாது. இதை ஆராய்ச்சி செய்தால் அதில் பல உண்மைகள் தெரியும். இப்போ கூட பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க, நீங்கள் எந்த திசையை நோக்கி போகிறீர்களோ அந்த திசை நல்ல திசையாக பாருங்கள், இல்லைன்னா கஷ்டப்பட்டு அங்கே போவீங்க. கிழக்கு திசையில் போனவன் கொடுக்க வேண்டிய பணத்தை இல்லேம்பா, வேலை நடக்காது. அதனால தான் அந்த காலத்தில் சூலத்தை பார்த்து போனாங்க. இவர் சொல்கிறார், திங்களும் சனியும் கிழக்கே சூலம், செவ்வாயும் புதனும் வடக்கே சூலம், ஞாயிறும் வெள்ளியும் மேற்கே சூலம், வியாழக்கிழமை என்று தெற்கே சூலம். இந்த சூலம் என்றால் அதை என்ன சொல்கிறார்? இடப்பக்கமும் பின்பக்கமும் சூலம் வந்தால் அது நல்லது. ஆனால் நாம் போகின்ற திசைக்கு வலப்பக்கமும் நமக்கு முன்பக்கமும் சூலம் வந்துவிட்டால் நாம் போன காரியம் நடக்காது. அதுக்காக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு கோவை எக்ஸ்பிரஸை பிடிக்கணும், சென்ட்ரல் எங்கள் வீட்டிலேருந்து நேராக வடக்கா இருக்குது, இன்றைக்கி வடக்க சூலம், அதனால் ட்ரெயினை கேன்சல் பண்ணிடலான்னு அப்படி பண்ணக்கூடாது. நம்ம பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு சில பிராயச்சித்தம் சொல்லியிருக்கிறாங்க. அது சூலந்தான், அந்த திசையில் போவது இன்றைய நாளுக்கு ஏற்புடையதல்ல, ஆனாலும் பரிகாரம் இருக்கிறது அதற்கு. எப்படி மழையை தடுக்க முடியாது, குடை பிடிச்சிக்கலாம்ல. குடை என்பது ஒரு பரிகாரம். மழையை நாம் நிறுத்த முடியாது, ஆனால் நமக்கு மட்டும் மழை இல்லாமல் குடை பிடித்து கொள்வதைப் போல இறைவனை வணங்கிவிட்டு நாம் யாருக்காவது ஏதாவது ஒரு கொடையை கொடுத்து விட்டு நாம் பயணித்தால் பாதி வேலையாவது நடக்கும். இதைத்தான் அந்த சூலம் என்ற ஒரு அருமையான இன்றைய பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளுக்கும் போட்டிருக்காங்க எந்தெந்த திசையில் என்னென்ன இருக்கிறது என்று. இதை மிக அழகாக 2 பாடலில் திருமூலர் சொல்லுகிறார். ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒன்று. அதற்காக சூலம் இருக்கிறது எக்மோர், சென்ட்ரலு, கோயம்பேடு, மீனம்பாக்கம், இந்த திசைக்கு நம்ம வீடு எந்த திசையில் இருக்குன்னு நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த இடத்துக்கும் நீங்கள் கிளம்பவே முடியாது. ஆனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் பொய் சொல்ல மாட்டார், 2வது புனைந்துரைக்கவும் மாட்டார் திருமூலர். அவர் தனக்கு முன்னால் தன்னுடைய முனிவர்களும் ஞானியர்களும் சித்தர்களும் சொன்னதை இவர் தன் உள்வாங்கி கொண்டு நமக்கு சொல்லுகிறார். எனவே அப்படி சொல்லுகின்ற பொழுது நாம் இன்றைய விஞ்ஞான யுகத்தில் வாழறோம். நாம் வாழுகின்ற உலகம் இருக்க அறிவியல் உலகம். ஆனால் திருமூலர் சொல்வது, அவரும் அறிவியல் பல உண்மைகளை சொல்லி வச்சிருக்கிறாரு. அவர் வெறும் ஆன்மீகவாதி மட்டுமல்ல, அவருக்கு அறிவியலும் தெரியும், ஆன்மீகமும் தெரியும், உளவியலும் தெரியும், சமூகவியலும் தெரியும். ஆனாலும் இதை நம்முடைய வாழ்நாளில் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி சோதித்து பார்த்தால் அது உண்மை என்று தெரியும். எனவே ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு வாஸ்து என்கின்ற ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதை
முதலாக நமக்கு பாடலாக்கி கொடுத்தார் வார சூலம் என்ற தலைப்பிலே திருமூலப் பெருமான். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. நம்ம இன்னைக்கு அக இலக்கியங்களில் சொல்லக்கூடிய உடன்போக்கு என்கின்ற உயர்ந்த விஷயத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். நம்முடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், தலைவனும் தலைவியும் யாருக்கும் தெரியாமல் ஊருக்கு தெரியாமல் சென்று விட்டனர். இதுதான் நம்முடைய வார்த்தை. சங்க இலக்கியங்களில், குறிப்பாக அக இலக்கியங்களில் உடன்போக்கு என்கின்ற அந்த விஷயம் எவ்வளவு உயர்ந்ததாக கருதப்பட்டது, அது ஏன் இன்று மலிந்து விட்டது என்று கேட்டால், அவர்களுக்குள்ளே நடந்ததான சண்டைகளும் பூசல்களும் ஏமாற்றுத்தன்மையும் தான் காரணம். அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கலும் ஒரு காரணம் என்று பார்க்கின்றோம். ஆனால் யாரை நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களையே மனம் செய்து கொள்ளுகின்ற பொழுது சமுதாயத்தில் ஒழுக்கமானது நல்ல நிலைப்பாட்டுடன் இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் காரணமாக உடன்போக்கு, தலைவனும் தலைவியும் யாருக்கும் தெரியாமல் சென்று விடுகின்ற அந்த நிகழ்பாட்டை இலக்கியங்கள் உடன்போக்கு என்ற சொல்லால் குறித்தது. சங்க இலக்கியங்களில் இது பெருமையாகவே சொல்லப்பட்டது. இதை ஒரு துறையாகவே நாம் படிக்கின்றோம். அப்படி ஒரு துறையை ஆழ்வார் பாசுரங்களில் காண்பிக்கின்றார். தமிழும் இந்த பாசுரங்களும் எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து உறவாக அமைகின்றன என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக அமைகின்றது. இந்த பாசுரத்திலே இந்த பெண் பிள்ளையானவள் தன்னுடைய தாய்க்கு பக்கத்தில் படுத்து கொண்டு உறங்கி கொண்டிருந்தாள். தாய்க்கு எவ்வளவோ வேலை, அந்த வேலை முடித்து இரவில் தூங்குகின்ற பொழுது ஆழ்ந்து உறங்கி விட்டாள். அப்புறமா விடியற் காலையில் அந்த பொழுது நேரங்களில் எழுந்து பார்க்கின்ற பொழுது பக்கத்தில் படுத்திருந்த மகளை காணோம். அடடா, எவ்வளவு அருமையாக வளர்த்தேன், உலகமே தெரியாமல் வளர்த்தேனே, இப்படி திடீரென்று காணாமல் சென்று விட்டாளே என்று அந்த தாய் மனம் எப்படி பதைக்கின்றது, எப்படி இயங்குகின்றது. அந்த பெண்மகள் விளையாடிய இடங்களையெல்லாம் பார்க்கின்றாள், விளையாடிய பொருள்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்றாள். எல்லாம் இன்று வெறிச்சோடி கிடக்கின்றதே என்று அந்த தாய் மனம் படுகின்ற பாட்டை ஆழ்வார் பாசுரமாக வடித்திருக்கின்றார். நல்லதோர் தாமரை பொய்கை நாண்மலர் மேற் பனிசோர என்று ஆழ்வார் ஒரு அருமையான உவமையை காட்டுகின்றார். அல்லியுந் தாது முதிர்ந்திட்ட அழகழிந்தால் ஒத்ததாலோ என்று இந்த இரண்டு வரிகளையும் இணைத்து காண்பிக்கின்றார். நல்லதோர் தாமரை பொய்கை நாண்மலர் மேற் பனிசோர அல்லியும் தாதும் உதிர்ந்திட்ட அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்குங் காணேன் மல்லரையட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்காள் கொலோ. எங்கதான் போய் சேர்ந்தாளோ, ஒருவேளை இவன் அழகில் அவள் மயங்கி, அவள் அழகில் இவன் மயங்கி போகக்கூடாத இடமான, தீமையை விளைவிக்கக்கூடிய இடமான வடமதுரைக்கு, மதுராவிற்கு சென்று விட்டனரோ, மதுராவின் அருகில் சென்று விட்டனரோ என்று இந்த தாய் மனம் கிடந்து அல்லற்படுகின்றது என்று பார்க்கின்றோம். அதற்கு ஒரு உவமையை சொல்லுகின்றார் பாருங்கள். என்ன உவமை? ஒரு அழகான தாமரை பொய்கை, அப்பொழுதுதான் அந்த தாமரை மலர்ந்திருக்கின்றது. அந்த மலர்ந்த தாமரையின் மீது பனியானது பொழிந்ததாம். பனி பொழிந்தால் தாமரை உடனே இல்லாமல் போய்விடும் என்று பார்க்கின்றோம்.
அப்படி அழகான தாமரை பொய்கை இந்த வீடு. இந்த வீட்டிலே அல்லியும் தாதுமாக இதழ்களும் மகரந்தமுமாக என்னுடைய மகள் இருந்தாள். அவள் இன்று உதிர்ந்து விட்டாள். எதனால்? பனிப்பொழிவாகிய கண்ணனுடைய வரவால். கண்ணன் என்னுடைய பெண் பிள்ளையை அழைத்து சென்று விட்ட காரணத்தால் என்னுடைய இல்லம் வெறிச்சோடி போனதே என்று அந்த தாய் புலம்புகின்றாள். அப்படி அவள் சென்றதனுடைய காரணம் என்ன? மல்லர்களையெல்லாம் அழித்தவன் இந்த கண்ணன். அவனுடைய வீரத்தில் மயங்கி அவனுடைய வீரத்திற்கு ஈடாக தன்னையே கொடுத்து விட்டாளே இந்த பெண் பிள்ளை என்று தாய் புலம்புகின்றாள்.